நல்லா இருக்கீங்களா? நான் ஃபைசல் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை தொழுவு முடிச்சுட்டு வந்தோன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் நம்மளை வந்து ஃபோன் பண்ணார். இந்தமாரி உங்களுக்கு சாப்பாடு வச்சுருக்கேன் சாப்பிடுங்கன்ட்டு. எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு இந்தமாரி அவர் நம்மளை ஃபோன் அடித்து கூப்பிட்டாரு. இது பியூர் அரபிக் சாப்பாடு. இது சூப்பராக பேக் பண்ணி கொடுப்பாங்க. மாஷா அல்லாஹ், கலர்ஃபுல்லாக இருக்குது. இது அரபி சாப்பாடு மாரி தெரியலையே, நம்ம சாப்பாடு மாதிரி இருக்குது. டேஸ்ட் பண்ணிவிடுவோம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நான் வந்து பேரிச்சம்பழம் நிறையா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பேரிச்சம்பழம் பச்சடி செஞ்சேன். அப்படியே நான் வந்து கொஞ்சம் இருந்துச்சு, அப்படியே ஆற விட்டு வச்சுருக்கேன். பேரிச்சம்பழம் பச்சடி நான் வந்து எண்ணெயெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் ஊற்றுவேன். அதனால தான் உங்களுக்கு இப்படி இருக்குது. எண்ணெய் நிறையா ஊற்றினா எல்லாம் மேலே நிற்கும். நல்லெண்ணெய் ஊற்றி சூப்பராக செஞ்சுருக்கேன். ரெண்டுத்துக்கும் பார்ப்போம் எப்படி இருக்குது. சிக்கன் நம்மளுக்கு பிடிச்ச பீஸு, தை பீஸு. நல்லா வாசம் தூக்குது. இன்னொரு 2-3 பீஸ் இருக்குது. சாப்பிட்டுட்டு நம்ம தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம். மசாலா கொஞ்சம் எடுத்துப்போம். பச்சடி கொஞ்சம் வச்சுப்போம். இதை நான் ஆற விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சேன்டா ஒரு வாரத்துக்கு கூட கொஞ்சம் சாப்பிட்லாம். நம்ம சாப்பிடுவோம். மசாலா தனியாக இருக்குது. அரபிக்கு பார்த்திங்கன்னா மசாலா அந்த மாதிரி தான் இருக்குன்னு, இதை விட கம்மியாக இருக்குன்னு. இப்போ எனக்கு எங்கிறதுனால கொஞ்சம் நிறைய மசாலா போட்டு கொடுத்துருக்குது. அது இல்லாமல் தனியாக மசாலாவும் இருக்குது. சிக்கன் ஆரம்பிக்கலாம். பிஸ்மில்லா பிஸ்மில்லா. ஆஹா, அருமையாக இருக்குது பிரியாணி. அண்ணா சூப்பராக இருக்குது பிரியாணி. நான் பிரியாணி சாப்பிட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாச்சு. இன்றைக்கி வந்து நான் ரொட்டி எப்போதும் சாப்பிட்ற குப்பூஸ் ரொட்டி, அது கூட வந்து முட்டை ஏதாவது போட்டு நம்ம போட்டு ஆனியன்லாம் போட்டு ஃப்ரை பண்ணலாம் தான் பிளானு. அது அப்படியே கேன்சலாக இந்த மாதிரி மாறிடுச்சு. இப்போ பச்சடியை பார்ப்போம். பிரியாணிக்கும் அந்த பச்சடிக்கும் இதான் இன்றைக்கி நம்ம சூப்பரான சாப்பாடு. அது மட்டும் இல்லை, காலையில் நான் வந்து இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இன்றைக்கி கஞ்சி போட்டிருந்தேன். கோதுமை ரவா கஞ்சி. அது கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சேன். நல்லா கூலிங்காக ஒன்றும் சூப்பராக இருக்கும்ண்டு. பிரியாணிக்கு சாப்பிட்டு முடித்தோடனே இந்த கஞ்சி. இது வந்து சர்க்கரை, பால், அப்புறம் வந்து ரவா. இப்போ தான் நம்ம பிரியாணி சாப்பிட்ட அந்த ஃபீலிங்கே வருது.